அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் தமிழக அரசு சற்றுமுன் வெளியிடப்பட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா தகவல்களுமே நம்மளை முழுமையாக வந்தடையும். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க முதல் அறிவிப்பு என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை இன்று ஜூன் 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சரான விஜய். இதற்கான விழா சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற உள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படையை தொடங்கி வைத்து உரையாற்றவும் உள்ளார். அறிவிப்பு 2. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் கைவிடப்படவில்லை என மின்சாரத்துறை அமைச்சரான நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் செய்திகளிடம் பேசுகையில், ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு கைவிடவில்லை. இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம். இதுவரை எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அறிவிப்பு 3. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுவகை பெட்டி ஒன்றுக்கு 90 ரூபாய் கூடுதல் கட்டணம் நிர்ணயித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. பீர் வகைகள் பெட்டி ஒன்றுக்கு 40 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கவும், ஒயின் வகை பெட்டி ஒன்றுக்கு கூடுதலாக 20 கட்டணம் வசூலிக்கவும் அரசாணை வெளியிட்டுள்ளது. அனைத்து மது உற்பத்திக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பால் அதன் விலையை தயாரிப்பு நிறுவனங்கள் உயர்த்தும் என்றும், குவார்ட்டருக்கு ரூபாய் 2 வரையிலும் 1 லிட்டர் மதுபான பாட்டில் விலையில் ரூபாய் 10 உயர வாய்ப்பு என எதிர்பார்க்கப்படுகிறது. அறிவிப்பு 4. முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வில் 18 விழுக்காடு இடங்கள் தொடக்க கல்வித்துறையில் தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அளிக்கப்படும் என தமிழக அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வுகளுக்கு இனி ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. அதே நேரம் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் ஆகிய பதவி உயர்வுகளுக்கு தேர்வு கட்டாயம் என்றும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டும் உள்ளது. 5வது அறிவிப்பு. அனைத்து மாநகராட்சிகளிலும் 100% குடிநீர் கழிவுநீர் இணைப்புகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரான விஜய் உத்தரவளித்துள்ளார். 25 மாநகராட்சிகளும் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சென்னை கூவம், அடையாறு, பக்கிங்காம் கால்வாய் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நகராட்சி நிர்வாகத்துறை ஆலோசனை கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியும் உள்ளார். அறிவிப்பு 6. தனியார் பள்ளிகளில் 2026-27ஆம் கல்வியாண்டில் வசூலிக்க வேண்டிய கல்வி கட்டண விவரங்களை கல்வி கட்டண நிர்ணய குழு tnpcommittee.com என்ற இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு பள்ளியும் எந்தெந்த வகுப்பிற்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கும் என்ற தகவல்களும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2027-28ஆம் கல்வி ஆண்டில் வசூலிக்க வேண்டிய கட்டணங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2025-26ஆம் கல்வியாண்டில் வசூலித்த கட்டண விவரங்களும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிகளுக்கான கல்வி கட்டணத்தை முறைப்படுத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதியான பாலசுப்ரமணியன் தலைமையில் செயல்பட்டு வரும் கல்வி கட்டண நிர்ணய குழு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கல்வி கட்டணத்தை நிர்ணயிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அறிவிப்பு 7. சென்னை சாலைகளில் நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கும் வாகனங்களை 24 மணி நேரத்தில் அகற்றாவிட்டால் பறிமுதல் செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. அந்த வாகனங்கள் எக்காரணம் கொண்டும் திரும்ப தரப்பட மாட்டாது எனவும் எச்சரிக்கை நோட்டீஸும் ஒட்டியுள்ளது. சாலையை ஆக்கிரமித்துள்ள வாகனங்கள் குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பு 8. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று ஜூன் 9ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தொடர்ந்து 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நிலை உள்ளதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி உள்ளது. அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகள் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அறிவிப்பு 9. மின் வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க்கள் திருடப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி சென்னை காவல்துறை டிஜிபிக்கு பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிபிசிஐடி அதிகாரிகள் அடுத்த கட்ட விசாரணையில் ஈடுபடவும் உள்ளனர். குறிப்பாக என்ன காரணத்துக்காக ஹார்ட் டிஸ்க்கள் திருடப்பட்டது என்றும், வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் உள்ளதா அல்லது டெண்டர்கள் தொடர்பான ஏதேனும் ஆவணங்களை அளிப்பதற்கான திருடப்பட்டதா என்ற சந்தேகங்களும் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். அறிவிப்பு 10. நெல்லை அரக்கோணம் இடையே இன்று முதல் 12ஆம் தேதி வரை புறநகர் ரயில் சேவைகள் இயங்காது என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அரக்கோணம் ரயில் நிலைய பாட்டில் பொறியியல் மற்றும் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் வழித்தடத்தில் ஜூன் 9 முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு புறநகர் ரயில் சேவைகளில் மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. அறிவிப்பு 11. தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2000 முதல் 2ஆம் ஆண்டு உதவி பொறியாளர்களாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதியுடைய 379 பொறியாளர்களில் முதல் கட்டமாக ஒரே நேரத்தில் 300 உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளர் பதவி உயர்வு ஆணை வழங்கப்பட்டது. வரலாற்றிலேயே முதல் முறையாக இவ்வளவு பெரிய அளவில் பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பதவி உயர்வுகள் அனைத்துமே மூப்பு பட்டியல் தகுதி மற்றும் வாரிய விதிமுறைகளின் அடிப்படையில் முழுமையாக வெளிப்படைத்தன்மையுடன் வழங்கப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக பதவி உயர்வுக்காக காத்திருந்த பொறியாளர்களின் நியாயமான கோரிக்கைக்கு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சரான சிடிஆர் நிர்மல்குமாரின் சீரிய நடவடிக்கை மூலம் தீர்வு கிடைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. அறிவிப்பு 12. குரூப் 2A பணிக்கான 6ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு வருகிற 10ஆம் தேதி சென்னை பிராட்வேயில் உள்ள டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் 2 தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தர வரிசை விவரங்கள் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளன. மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலானது தேர்வாணைய இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிப்பு 13. சிறுபான்மை நலத்துறை அமைச்சரான ஷாஜகான் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியது என்னவென்றால், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் புதிய வகுப்பு சட்டம் அமல்படுத்தவில்லை என்றும், தமிழகத்தில் வகுப்பு திருத்த சட்டம் இதுவரை அமல்படுத்தவும் இல்லை, இனியும் அமல்படுத்தாது. இது குறித்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவெடுப்போம். புதிய வக்ஃபு சட்டம் தொடர்பாக திமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய அதே எதிர்ப்பு கொள்கையையே தவேக அரசும் தொடர்ந்து பின்பற்றும். உயிர் போர்ட்டலில் வக்ஃபு சொத்துக்களை பதிவேற்றம் செய்வதில் பல சவால்களும் உள்ளன. அதிகாரிகள் இயன்றவரை அதில் பதிவேற்றமும் செய்துள்ளனர். விடுபட்டவைகள் பதிவேற்றம் செய்ய உரிய ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்றும், வக்ஃபு சட்ட திருத்தத்தில் பல்வேறு சரத்துக்களை எதிர்ப்போம் என்றும், அதற்கான தீர்மானத்தையும் நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். அறிவிப்பு 14. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால், திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெறும் நடைமேடை 6 தண்டவாள இணைப்பு மற்றும் யார்ட் மேம்பாட்டு பணி காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள் 19ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2. ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை விரைவு ரயிலானது கோவில்பட்டி, திருநெல்வேலி, சேரன் மகாதேவி, கல்லடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், கடையம், பாவூர் சத்திரம் வழியாக செல்வதற்கு பதிலாக விருதுநகர், ராஜபாளையம், தென்காசி வழியாக செல்லும். இந்த ரயிலுக்கு விருதுநகர் தென்காசி வழித்தடத்தில் சங்கரன்கோவில், ராஜபாளையம் மற்றும்
சிவகாசி ரயில் நிலையங்களில் கூடுதல் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது. மூன்றாவது பார்த்திங்கன்னா, செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் செல்லக்கூடிய அதிவிரைவு ரயிலில் பாவூர் சத்திரம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, சேர்மனகாதேவி, திருநெல்வேலி வழியாக செல்வதற்கு பதிலாக ராஜபாளையம், விருதுநகர் வழியாக செல்லும். இந்த ரயிலுக்கு சங்கரன்கோவில், ராஜபாளையம் மற்றும் சிவகாசி ரயில் நிலையங்களில் கூடுதலான நிறுத்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று அதில் கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பு 15. தமிழ்நாடு அரசு மொத்தம் 2500 கோடி மதிப்பு பங்குகள் வடிவிலான 7.69% தமிழ்நாடு அரசு பிணைய பத்திரங்கள் இன்று 9ஆம் தேதி ஏலம் விடப்படும் என்று நிதித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்து நிதித்துறை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு அரசு மொத்தம் 2500 கோடி மதிப்பிலான பங்குகள் வடிவிலான 7.69% தமிழ்நாடு அரசு பிணைய பத்திரங்கள் மறு வெளியீடு ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த ஏலமானது இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்ட அலுவலகத்தில் இன்று 9ஆம் தேதி நடத்தப்படும். போட்டி 7 கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும், போட்டியற்ற 7 கோப்புகள் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் மின்னணு படிவத்தில் வரும் 9ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தமிழக அரசு அறிவித்துள்ள முக்கியமான தகவல்கள் எல்லாமே உங்களை சேர்ந்திருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களை சேரும். வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.